தமிழர் நாம் எல்லாம் தமிழர். இப்போ ஓட்டு எண்ணிக்கை வந்து 3/4% எண்ணி முடிச்சிட்டாங்க. அது நம்ம நினச்ச மாதிரியேவும் யாரோட கைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்களோட கைக்கு போகுது. ஓகே, போகட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியில் சீமான் அண்ணா காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதை நான் பார்த்தேன். அது மிகவும் மனசுக்குள்ள வருத்தங்களாக இருந்துச்சு. ஆயினும் நீங்கள் ஒன்றை மட்டும் மனதுக்குள்ளே கொள்ளுங்கள், மனதில் வச்சுக்கோங்க. காலம் கடைசி காலமாகி போயிடுச்சு. இப்போ ஆண்டாண்டு காலமாக ஆண்டவங்களோட விஷயங்கள் நகர்ந்து போயிட்டுருக்குது. ஓகேங்களா? இப்போ புதிய ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நாம் தமிழரோட கட்சிகளோட ஒரு விஷயங்கள் யாருக்குமே சரியான முறையில் போகலை. சரிங்களா? அதை எடுத்துக்கொண்டு போகவும் முடியல, அதை புரிய வைக்கவும் முடியல. இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் தெரிந்த முகமாக இருக்கவே சரி, இது ஒரு மாற்றுக் கட்சி, மாறிக்கிடுவோம், இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி இவங்க எல்லாருமே மக்கள் கூட அதில் போய் விழுந்துட்டாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் மக்கள் ஒரு பாதி அளவில் முட்டாளாக தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை தேடலை. எல்லோரும் சொல்லுவாங்க மக்கள் கையில் தீர்ப்பு இருக்குது, மக்கள் கையில் தீர்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் கையில் நல்ல ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் தப்பான விஷயங்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு முழு காரணம் என்னென்னா, நல்ல விஷயம் வேகமாக வெளியில் யாருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் இப்போ தான் நாம் தமிழர் கட்சிக்கு பற்றி பேசவே வந்திருக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் வரும் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக நாம் தமிழர் பெரிய அளவில் பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இதாக உருவாகும். நான் உறுதி கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் யாரும் மனசை தளர விடாதீங்க, கஷ்டப்படாதீங்க. நீங்கள் பயங்கரமாக உழைச்சிருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறீங்க, எல்லாம் தெரியும். அதெல்லாம் கேட்கும்போதே மனசுக்குள்ள ரொம்ப வலிகள் இருக்குது. பரவாயில்ல. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, எதுவுமே வேண்டாம், ஒரு புது விஷயத்துக்குள்ளே போகும்னு சொல்லி மக்கள் ஒரு முட்டாள்தனமாக போய் அதுக்குள்ளே விழுந்துட்டாங்க. இப்போ இதனோட தாக்கத்தை எல்லாம் பார்ப்பாங்க. அது கண்டிப்பாக அதனோட ஒரு தாக்கம் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துலேயே மக்கள் எந்த அளவுக்கு நம்பினாங்களோ அந்த அளவுக்கு நம்பிக்கையாக இல்லாமல் அது மாற்று விஷயங்களை செயல்படும்போது மக்கள் விரக்திகளை வருவாங்க. அப்போ கண்டிப்பாக நாம் தமிழர் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நாம் தமிழர் கட்சியில் இன்னும் நிறைய செயல்பாடுகள் வேறு மாதிரி செய்யணும். இந்த மாதிரி போனால் மக்களுக்குள்ளே போக முடியாது. பேச்சு என்பது போகாது, வேறு ஒரு செயல்படும். அது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், அது கண்டிப்பாக செயல்படும். நாம் தமிழர் கட்சி அதை செய்யும். கூடிய விரைவில் அடுத்த கட்டம் நாம் தமிழர் தான். யாரும் மனசு தளர விடாதீங்க, கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பாக மாறும் மாறும் மாறும். கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு யோசிப்புத்தன்மை இல்லை, மாற்று விஷயம் புரியலை, எதை மாற்றணும்னு புரியல. ஒரு சினிமா என்கிற ஒரு மோகத்தை மட்டும் கொண்டு அதை மட்டும் பார்த்து ஓட் பண்ணி அதை ஜெயிக்க வச்சுருக்குறாங்க. சரிங்களா? இது யார் அந்த கட்சிக்காரங்க இதெல்லாம் நல்லது செஞ்சு மக்களுக்காக உழைச்சி மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி யார் எந்த ஒரு இதுவும் செய்யலை. அவங்க சினிமா மோகத்தில் மக்கள் போய் விழுந்துட்டாங்க. இது ஒரு மாய சக்தியோட வேலை தான். சரிங்களா? இது ஒரு மாயை. இந்த மாயை கூடிய சீக்கிரத்தில் உடஞ்சிரும், கண்டிப்பாக உடையும். அது செயல்பாட்டிலே நம்ம உணர்ந்துட முடியும். இந்த மாதிரி உடனே எடுத்த உடனே இவ்வளோ பெரிய விஷயத்தில் உட்கார்ற ஒரு விஷயம் அது சரியானதாக தரமானதாக கண்டிப்பாக இருக்காது. இது மக்களுக்கான கொஞ்சம் பேராபத்து தான். ஆனால் பார்க்கலாம், இருக்கிறாங்க நல்ல மனிதர்கள் நம்ம பூமியில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பேராபத்தை சரி பண்ணுவாங்க. நல்லவங்களாக இருக்கிறவங்க தான் சரி பண்ண முடியும். ஒரு புரிதல் இல்லாத ஒரு காலம் ஓடிட்டுருக்குது. நண்டு சுண்டு எல்லாம் சேர்ந்து ஆட்டம் போட்டு குத்தாட்டம் போட்டு ஏளனமாக பேசிட்டு, நீ ஜெயிக்கிறியா, ஜெயிச்சிட்டேன்னா பேசாமல் மூடிட்டு இருந்துக்கணும். அதை விட்டுப்பட்டு போய் அந்த எதிர்த்து இருக்கிறவங்களெல்லாம் கேவலமாக பேசிக்கிட்டு, அவதூறு பேசிக்கிட்டு, அநியாயம் பேசிக்கிட்டு அவங்கள ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்குள்ளே ஆளாக்குறீங்க. இது தரமான ஒரு செயல் அல்ல, மனிதனுக்குரிய தரமான செயல் அல்ல. ஆட்சியில் உட்கார வச்சுட்டிங்கள, மூடிட்டு இருங்க. எப்படி உங்கள் ஆட்சி இருக்குன்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகேங்களா? எந்த மக்கள் எவ்வளவோ மக்கள் பசியிலையும் பட்டினிலையும் வேதனையிலையும் வாழ்ந்து அழுது புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு மாறுதல் வேணும்னு தான் புரியாமல் போய் அதுக்குள்ளே கவுந்துட்டாங்க. சரிங்களா? அது சாக்கடையாக சந்தனமானு தெரியாமல் சாக்கடைகளை போய் கவுந்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சாக்கடையாக சந்தனமான்றதை எப்படி தான் இந்த ஆட்சியை கொண்டு மக்களை காக்குறாங்கன்னு பார்த்துக்கிடுவோம். இருக்கும்போதே காக்கலை, இனிமே எங்கெங்கே காக்க போகிறாங்க? வேஸ்ட்டு, காலம் வேஸ்ட்டு. எத்தனை ஆண்டுகள் வேஸ்ட்டோ தெரியல. மக்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் புரியும் தெரியல. தவி 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 ஓட் போட்ட அத்தனை பேருக்கும் கூடிய விரைவில் சரியான சவுக்கடி விழுகும். எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எழுதி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் சவுக்கடி விழுகும். ஆயினும் நாங்கள் வேடிக்கை பார்த்து காத்து கொண்டிருப்போம். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், எப்படி நடத்தப் போகிறீர்கள் என்பதை நாங்கள் வேடிக்கை பார்க்கிறோம், வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஓகேங்களா? கூடிய விரைவில் நல்ல விஷயங்கள் மக்கள் புரிஞ்சு தேடக்கூடியது வரும்.
ரொம்ப 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 நல்லவங்களை காயப்படுத்தி கீழே தள்ளி மிதித்து ஏறி போயிட்டீங்க. ஒரு அவலட்சணமான ஒரு செயலுக்குள்ளே போயிட்டீங்க. போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன பண்ணி வாரீங்கன்றதை நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஆனால் என்றும் மக்களுக்கான கட்சி கூடிய விரைவில் கண்டிப்பாக கடவுள் கொண்டு வந்து சேர்ப்பார். அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும்.